சமையலறையில் இதை உடனே தூக்கி எறியுங்க. வீட்டில் பணக்கஷ்டம் வந்துடுமாம். வடகிழக்கு திசையில் சமையலறை இருந்தால் குடும்பத்தின் பொருளாதாரம் சீர்குலையும். உடைந்து போன பொருட்கள், நசுங்கிய பாத்திரங்கள், பயன்படுத்தாத பாத்திரங்கள், உடைந்த கண்ணாடி, மருந்துகள், குப்பைகள் போன்றவற்றை சமையலறையிலிருந்து உடனடியாக அகற்றிவிட வேண்டும். இவை எல்லாமே குடும்பத்தை வறுமையில் சிக்க வைத்துவிடுமா. சமையலறையில் கண்ணாடி வைத்திருக்க கூடாது. பெண்கள் குளித்துவிட்டே சமையலறையில் செல்ல வேண்டும். குளிக்க முடியாவிட்டாலும் கூட வாய் கொப்பளித்து முகம் கழுவிவிட்டு பிறகு சமையலறைக்கு செல்ல வேண்டும். சமையலறையில் நுழையும் போது புளியை மட்டும் முதலில் தொடக்கூடாது. ஏனென்றால் நுழைந்ததுமே புளியை தொட்டால் வீட்டில் உள்ள லட்சுமி விலக நேரிடும். எனவே புளிக்கு பதிலாக அரிசியை தொடலாம். வெறுமனே அடுப்பை போட்டு வைத்திருக்க கூடாது. இரவு நேரங்களில் தூங்க செல்லும் முன்பு அடுப்பு மேடையை சுத்தமாக கழுவ வேண்டும். இரவில் சாதம் மீதமானால் பாத்திரத்திலேயே வைத்து தண்ணீர் ஊற்றி எடுத்து வைக்க வேண்டும். ஏனென்றால் அன்னலட்சுமி, மகாலட்சுமி சமையலறையில் இரவில் குடியிருப்பதாக நம்பிக்கை உண்டு. இவர்கள் பசியாரவே இப்படி சாதத்தை தண்ணீர் ஊற்றி எடுத்து வைக்க வேண்டும். அதேபோல கிச்சனுக்கு கருப்பு கலரை உபயோகிப்பது அசுபமானது.